நீங்க கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கோபி ராதிகா அம்மா கிட்ட நீங்கள் விட்டு போயிருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரும்போது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, உங்களால் தான் எனக்கும் ராதிகாவுக்கும் சண்டை வருது, அதனால் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. கோபி போனோன்னா ராதிகா அம்மா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் ஈஸ்வரி பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களால தான் என் பொண்ணோடைய கர்ப்பம் கலைஞ்சிருச்சு, என் பொண்ணையும் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததான் பாக்கியா வீட்டில் எழில் கதை சொல்கிறதுக்காக வெளியில் கிளம்புறாரு. செழியாக நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வெளில வரும்போது போலீஸ் அங்கே வந்துடுது. ஈஸ்வரி எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் நம்பாமல் வீட்டை தரவை சர்ச் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. தேட போன போலீஸ்காரங்களாம் இல்லை, இங்கே வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி, எங்கே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறம்போது அவங்க கும்பகோணம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இல்லை சொல்லியே என்ன விஷயம்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க.